ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ்கி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான சத்தான ஒரு முருங்கைக்கீரை சூப் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துடலாம். குக்கர் வச்சுட்டு குக்கரில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குக்கிங் ஆகிடும். கூடவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 10-15 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். இதை இது கூடவே எண்ணெய் கூட சேர்த்துடலாம். இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக வதங்குச்சு அப்படின்னாலே போதுமானது. இப்போது நான் முருங்கைக்கீரை கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கீரையை இது கூடவே சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம். இப்போது பாசிப்பருப்பு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதை நான் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இது கூடவே சேர்த்துக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் வெயிட் லாஸ்க்காக இந்த சூப் செய்கிறீங்க அப்படின்னா பாசிப்பருப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க. வாரத்தில் ஒரு 4 தடவை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வெயிட் சூப்பராக குறைஞ்சிரும். ஆனால் வெயிட் லாஸ்க்கு நீங்கள் செய்யும்போது பாசிப்பருப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் சேர்த்துக்கனால நம்ம வயிற்றில் உள்ள தேவையில்லாத கெட்ட கிருமிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை டீடாக்ஸ் பண்ணிடும். ஸோ ரொம்பவே நல்லது விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறது. ஸோ இதையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுறலாம். ஸோ நம்ம முருங்கைக்கீரை கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்கு லேட் ஆகும். பட் நம்ம விளக்கெண்ணெய் சேர்க்குறப்போ ரொம்பவே சீக்கிரமாக ஜீரணம் பண்ணி கொடுத்துரும். ஸோ ரொம்பவும் நல்லது. ஓகே, இப்போ எல்லாமே சேர்த்துட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கழனி தண்ணி, அதாவது அரிசி கழுவும்ல தண்ணி, அந்த தண்ணி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வைட்டமின்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் இது ரொம்ப சத்தான தண்ணின்றனால நான் இது கூட சூப் கூட சேர்த்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சாதாரண தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரை இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா உப்பு மட்டும் நான் இதில் சேர்க்கலை. என்ன காரணம் அப்படின்னா ஒருவேளை நம்ம பருப்பு சேர்த்துருக்கனால உப்பு சேர்த்தோம் அப்படின்னா ஒருவேளை வேகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பருப்பு வேக ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நம்ம இது எல்லாமே விசில் விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ்க்காக இந்த சூப் செய்கிறீங்க அப்படின்னா ஓப்பன் குக்கில் வேக வைக்கிறது இன்னுமே ரொம்ப நல்லது. குக்கரில் வேக வைக்காமல் டேரெக்டாக ஓப்பன் குக்கில் வேக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. பட் எனக்கு இன்றைக்கி டைம் இல்லைன்றனால நான் டேரெக்டாக குக்கரில் வேக வைக்கிறேன். ஸோ ஓப்பன் குக்கில் அப்படின்னா நம்ம குக்கர் விசில் விடாமல் டேரெக்டாக அப்படியே ஜஸ்ட் மூடி மட்டும் லைட்டாக மூடி வச்சு நல்லா விசில் விட்டு இறக்குறதா ஓப்பன் குக். விசில் விடாமல் அப்படியே வேக வச்சு இறக்குறதா ஓப்பன் குக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓப்பன் குக்கில் வேக வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. பட் நான் இன்றைக்கி விசில் விட போகிற காரணம் என்னென்னா எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் இப்போ இதை மூடி வச்சு விசில் விட்டுக்கலாம். இப்போது ஒரு 3 விசில் வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட சூப்பரான முருங்கைக்கீரை சூப் கமன்னு வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், 3 விசிலுக்கு அப்புறம் விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். ஸோ நல்லாவே வெந்திருக்கு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு எல்லாமே நல்லா நசுங்குற அளவுக்கு சூப்பராக வெந்தாச்சு. ஸோ கீரையுமே நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கு. நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுறலாம். மற்ற இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இது நல்லா கடையிறதுக்கு முன்னாடி இதில் உள்ள தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு இருத்தரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கடைய ஆரம்பிக்கணும். அப்போ தான் கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். நான் தண்ணியெலாம் இருத்துட்டு கடைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தண்ணியெலாம் இருத்தாச்சு. மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போது நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தண்ணி இருத்து வச்சுருக்கோம்ல அதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வைக்கணும்.
உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அந்த உப்பெல்லாம் நல்லா சேர்ந்து இது கூட நல்லா மெர்ஜ் ஆகி வரணும். காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா வரமிளகாய் வந்து கூட சேர்த்துக்கலாம். இப்போது சூப் கொஞ்சம் கெட்டியமாக இருக்குது, ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம்ல அதனால். இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து, நான் முன்னவே சொன்ன மாதிரி நீங்கள் அரிசி கழுவின தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் போல் நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முருங்கைக்கீரை சூப் வந்து ரொம்ப சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கண்டிப்பாக சொல்கிறேன், இது சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த் அதிகமாக இருக்குது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து முருங்கைக்கீரையில் நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் அயன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த இதை வந்து வாரத்தில் ஒரு 4 டைமாவது எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு முருங்கைக்கீரை, அதாவது நல்ல உடம்பு ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு முருங்கைக்கீரை அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைரியா மாதிரி உங்களுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி போச்சு அப்படின்னா உங்களுக்கு வெயிட் வந்து நல்லாவே லாஸ் ஆகும். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ்க்காக செஞ்சீங்க அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், பாசிப்பருப்பு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நாம் ஆல்ரெடி சேர்த்துருக்க வெங்காயம் இதுவே போதுமானது. வெங்காயம், பூண்டு, சீரகம், விளக்கெண்ணெய் இது மட்டுமே போதுமானது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப் ரெடி. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பை, தேங்க்யூ.